வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியோं. இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 2லேருந்து கஹானி செக்ஷனில் மந்த்ர அப்படிங்கிற முன்ஷி பிரேம்சந்தோட ஸ்டோரி படிச்சுட்ருக்கோம். அதில் இருந்து இது சாப்டர் 2. ஸோ இந்த மந்த்ர ஸ்டோரினா மந்த்ர அப்படின்னா மந்திரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சில நோய்களுக்கெல்லாம் மந்திரிக்கிறது அப்படின்னு ஒரு மந்திரங்கள் சொல்லி செய்வாங்க. அது நல்ல பலனை தரும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்த்தது கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரான். அவர் வந்து இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் விளையாடுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. ஸோ அந்த டாக்டர் சட்டா வந்து மறுத்துடுறாரு. அப்போ அந்த குடியானவன் என்னன்னா, அதாவது அந்த கிராமத்தை சேர்ந்த அவனுடைய மகன் இறந்துடுறான். அவர் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது வரைக்கும் தான் சாப்டர் 1ல் பார்த்தோம். இது சாப்டர் 2, பேஜ் நம்பர் புக்கில் 82 பாருங்கள். ஃபஸ்ட் பேராகிராஃப். கை சால் குசர் கை, பல வருடங்கள் போயிடுச்சு. குசர்னா ஸ்பெண்ட், பல வருடங்கள் கழிந்தன. டாக்டர் சட்டானே கூப் யஷ் और धन கமாயா. டாக்டர் சட்டா வந்து நிறைய கூப், நல்லா யஷ் புகழ் பெற்றாரு, தன் கமாயா நிறைய செல்வம் சம்பாதிச்சிட்டாரு. லேக்கின் இஸ்கே சாத் ஹி, ஆனால் அதோடையே அப்படி சுவாசியக்கி பி ரக்ஷாக்கி, தன்னோட சுவாசியனா ஹெல்த்தையும் ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக மெயின்டைன் செஞ்சிட்ருக்காரு. ஜோ எக் சாதாரண பாத்ததி, அது வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான் ஒரு டாக்டருக்கு. ஏன் உனக்கே நியமித் ஜீவன் கா ஆசீர்வாத் தான், உனக்கே நியமித் அவரோட அந்த கட்டுப்பாடான, நியமித்னா கட்டுப்பாடான வாழ்க்கையோடைய ஆசீர்வாத், அதோட பிளஸ்ஸிங்குன்னு சொல்லலாம். அவர் 50 வருஷக்கு அவஸ்தாமே, 50 இயர்ஸ் அந்த ஏஜில் உனக்கு சுஸ்தி அவர் ஃபுர்த்தி, சுஸ்தி அவரோட சுறுசுறுப்பு, ஆக்டிவாக இருக்கிறதும், ஃபுர்த்தி அவரோட உற்சாகமும், யுவக்கோங்கோ பி லஜ்ஜித் கர்த்தி, யுவக்கோங்கோ இளைஞர்களுக்கு கூட லஜ்ஜித் கர்த்தி வெக்கப்பட வைக்குமா, இவர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு. உனக்கே ஹரேக் காம் கா சமய நியத்தா, அவரோட ஹர் ஏக் காம் கா சமயம், ஒரு செயலுக்கும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நியத்தா, நியமித்த மாதிரி ஃபிக்ஸடாக இந்த டைமில் இது செய்யணும். 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட், 12 o'clock லஞ்ச் அப்படின்னு அந்த மாதிரி ஃபிக்ஸடாக செய்கிறார் அவர். மற்ற ஒர்க், விளையாடுறதுக்கு இந்த டைம், அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த டைம் அப்படின்னு ஃபுல் ஆஃப் இஸ் நியம் சேம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால ஓ ஜவுபர் பி நாட் அல்தேத்தே, அவர் வந்து ஒன்றையுமே வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ண மாட்டார், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். உனக்கு கேவல் 2 बच्चे हुए, அவருக்கு கேவல் ஒன்லி 2 குழந்தைங்க, 2 children, एक लड़का और एक लड़की, ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள். லட்கி காத்தோ விவா ஹோ சுக்கா தா, கேர்ளுக்கு வந்து திருமணம் பண்ணிட்டாங்க பெண்ணுக்கு. லடுக்கா காலேஜ்மே படுத்தா தா, பையன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஆஜ் உஸ்கி 20वीं साल गिरा था, இன்னைக்கு அவனுக்கு அந்த 20th ஆனிவர்சரி, அதாவது 20 years ஆகுது அவனுக்கு. சால் கிரான ஆனிவர்சரி. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். சந்தியா கா சமயத்தா, ஈவினிங் டைமு. ஹரி ஹரி காஸ் பர் குர்சியா பிச்சி ஹுயி தி, ஹரி ஹரி காஸ் பர்னா க்ரீனிஷான, அந்த காஸ்னா கிராஸ், புல் மேலே குர்சியா பிச்சி ஹுயி, சேரெல்லாம் வச்சு அங்கே பரப்பி வச்சுருக்காங்க. ஷகர் கே ரைஸ், சிட்டியோட ரைஸ், ரிச் பீப்புள். அவர் ஹுக்காம், ஹுக்காம்னா நல்லா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க, ஏக் தரஃப் அவங்கெல்லாம் ஒரு சைடு இருக்காங்க. காலேஜுக்கே சாத்திர, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இவனோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. தூசரி தரஃப் பைட் போஜன் கர் ரஹே தே, அவங்க இன்னொரு சைடு உட்காந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. பிஜ்லிக்கே பிரகாஷ் சே, கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தில் மைதான் ஜக்மகா ரஹாத்தா, ஜக்மகானா ஷைன், அந்த பிளேஸ், அந்த கிரவுண்ட் ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்குது. ஆமோது பிரமோது கா சாமான் பி ஜமாத்தா, ஆமோது பிரமோதுனா நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். மிருடாலினி அவர் கைலாஷ் தோனோ சகபாட்டி தி, மிருடாலியும் ஸோ டாக்டர் சட்டாவோட சன் கைலாஷும் தோனோ 2 பேரும் சகபாட்டி தீன்னா, சகபாட்டினா கிளாஸ்மேட்ஸு. அவர் எக் தூசரேக்கே பிரேமே பகே ஹுவே, அவங்க ஒருத்தவங்க மற்றவங்கள நேசிச்சுட்டு இருக்காங்க. கைலாஷ் கோ சாம்போं को पालने, கைலாஷ் வந்து சாம்புனா ஸ்னேக், பாம்புகளை பால்னே வளர்க்குறது, கேலானே அதை இவர் சொல்கிற மாதிரி ஆட வைக்கிறது,
இப்படி செய்ய அப்படி செய்யணும் இவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறது, ஒரு நச்சானி டான்ஸ் மாதிரி ஆட வைக்கிறது, ஷவுக்கு தான் இதெல்லாம் இந்த கைலாஷ்க்கு ரொம்ப ஷவுக்குன்னா இன்ட்ரெஸ்ட். तरह तरह के सांप पाल रखे थे, तरह तरह के सांप, பல வகையான பாம்புகளை இவன் வளர்த்துட்டு வரான். உனக்கு ஸ்வபாவ் அவர் சரித்திரக்கு பரீட்சா கர்த்தா रहता था. அந்த பாம்புகளோட ஸ்வபாவ் இயல்பு அதோடைய கேரக்டர் இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கான். அதில் அவனுக்கு அவ்வளோ ஆர்வம். தோடை தின் हुए கொஞ்ச நாள் ஆச்சு. உஸ்னே வித்யாலயமே அவன் வந்து ஸ்கூலில் வந்து சாம்போம் பர் ஏக் மார்க்கே கா வியாக்கியான் தியா தா. ஸ்னேக்ஸை பற்றி பாம்புகளை பற்றி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி விளக்கங்கள் அந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறான். சாம்போங்கோ நச்சாக்கர் திக்காயா பீத்தா பாம்புகளை வந்து ஆட வச்சு டான்ஸ் பண்ண வச்சு திக்காயாத்தா காட்டுறான். ஸோ இப்போ பேஜ் நம்பர் பாருங்கள் 83. அதாவது கைலாஷ் டாக்டர் சட்டாவோட மகன் கைலாஷ் வந்து பாம்புகளை வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். பிராணி சாஸ்திரக்கே படே படே பண்டித் பி பிராணி சாஸ்திர அனிமல்ஸை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச பண்டித் பெரிய பெரிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட வியாக்கியான் சுன்கர் இவனோட அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டு தங்குரகேன்னு ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே அவ்வளோ வியப்பு எல்லாருக்கும். வித்யா உஸ்னே படே சம்பேரேசே சீக்கித்தி. ஸோ சம்பேரான ஒரு பாம்பாட்டி. ஸோ இந்த கலையை அவன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னா இந்த கல்வியை ஒரு மிகப்பெரிய பாம்பாட்டி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். सांपों की जड़ी बूटियाँ जमा करने का उसे मरज था. ஸோ அந்த பாம்புகளுக்கு வேண்டிய அந்த மூலிகைகள்லாம் இருக்குல்ல, ஜடி பூட்டினா அந்த மூலிகை மருந்துகள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் அவனோட ஹேபிட். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ஜோஹி பிரீத்தி போஜ் சமாப்த் ஹுவா, அதாவது ஃபுட் விருந்து முடிஞ்ச உடனே அவர் கானா शुरू हुआ பாடல்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. उसने मृणालिनी और अन्य मित्रों को सांपों के दरबे के सामने ले जाकर மகுவர் பஜானா ஷுருக்கியா. ஸோ இப்போ வந்து விருந்தெல்லாம் முடிஞ்சு பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க, கானா பாட்டுகள் ஆரம்பிக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், மிருணாலியும் மற்ற நண்பர்களையும் சாம்போக்கே தர்பேக்கே சம்னு இந்த இது பாம்புகளெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கூட மாதிரி அதுக்கு எதிரில் அழைச்சிட்டு போய் மகுவர் பஜானா ஷுருக்கியா இவன் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஃபிர் ஏகே கானா கோல்கர். ஸோ ஒரு பாக்ஸாக திறந்து ஏகேக் சாம்புக்கோ நிக்கால் நிலகா ஒரு பாம்பா நிக்கால் நிலகா எடுக்கிறான். வா கே கமால் தான் அட்டேங்கப்பா என்ன ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐசா ஜான் படுத்தாத்தா அதாவது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கீடே அந்த பாம்புகள்லாம் இருக்கு இல்லையா உஸ்கி ஏக் பாத் இவனோட ஒவ்வொரு பேச்சையும் உஸ்கே மன்கா ஏக் பாவ் சமஜ்தே இவன் மனத்தோட உணர்வுகளெல்லாம் அந்த பாம்புகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கான். கிசிக்கோ உட்டாலியா ஒரு பாம்பை எடுத்து தூக்குறான். கிசிக்கோ கர்தன் மே டால் தியா இன்னொரு பாம்பை கழுத்தில் போட்டுக்கிறான். கிசிக்கோ ஹாத் மேல் அப்பேட்லியா இன்னொரு பாம்பை கையில் சுற்றிக்கிறான். இப்படியெல்லாம் தைரியமாக பாம்பை வச்சுட்டு அவன் கைலாஷ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏக் மித்ரனே டீக்காக்கி ஒருத்தன் வந்து விமர்சனம் பண்ணுறான் ஒரு ஃப்ரெண்டு. தாந்து தோட்டாலே ஹோங்கி பாம்போட பல்லெல்லாம் போட்டு உடச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். கைலாஷ் ஹன்ஸ்கர் போலா கைலாஷ் சிரிச்சுட்டே சொல்கிறான் தாந்து தோட்டால்னா மதாரியோங்கா காம்ஹை மதாரின்னா இந்த அனிமல்ஸ்லாம் வச்சு வேடிக்கை காட்டுறவங்க. அவன் சொல்கிறான் அந்த மாதிரி பல்ல உடைக்கிறதெல்லாம் என் வேலை இல்லைப்பா, அந்த மாதிரி வேடிக்கை காட்டுவாங்கல்ல அவங்க வேலை. கிசிக்கே தான் நகி தோடிக்கை எந்தோட பல்லையும் நான் உடைக்கல. ககியே தோ திக்காதும் சொன்னால் காட்டுறேன்ப்பா. கக்கர் உஸ்னே காலே சாம்புக்கோ பக்கத்துலேயே ஒரு போலா சொல்லிக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான் ஒரு கருப்பு பாம்பை எடுத்து பிடிச்சிட்டு சொல்கிறான் மேரே பாஸ் இஸ்ஸே படா ஒரு ஜஹரீலா சாம்பு தூசரா நகி என்கிட்ட இதை விட பெரியதான் ஒரு ஜஹரீலானா பாய்சனஸ் விஷமுள்ள பாம்பு வேற கிடையாது. அகர் கிசிக்கோ காட்டலே யாரையாவது கடிச்சது தோ ஆத்மி ஆனந்த் ஃபானன்மே மர்ஜாய் அப்படி ஆனந்த் ஃபானன்னா அடுத்த செகண்டே அந்த மனுஷன் உடனே செத்துருவான். லஹர் பி நான் ஆயே அதாவது அந்த பாம்பு கடிச்சு அந்த ஒரு அந்த விஷம் ஏறுதுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவு கூட டைம் இல்லாமல் அப்படியே ஒரு அசைவு கூட இல்லாமல் செத்துருவாங்க. இஸ்கே காட்டேப்பர் மந்திர நகி இது கடிச்சா வந்து எந்த மந்திரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அதெல்லாமும் ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்கே தான் திக்காதும் இதோட பற்களை காட்டவா அப்படிங்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மிருணாலினே உஸ்கா ஹாத் பக்கட் கஹா மிருணாலினே அவன் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான் நை கைலாஷ் இல்லை கைலாஷ் ஈஸ்வர் கேலியே இசை சோடுதோ அப்படிங்கப்பா ஆண்டவா விட்டுட்டுப்பா இதை துமாரே பயிரும் படுத்தியும் ஐயோ உன் காலில் விழுந்து கேட்குறேன் இதெல்லாம் போதும் விடு அப்படிங்கிறா. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணாத அப்படிங்கிறா.
அடுத்த சென்ஸ் பாருங்க, इस पर एक दूसरे मित्र बोले, இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், मुझे तो विश्वास नहीं आता, எனக்கு ஹோப் இல்லப்பா, लेकिन तुम कहते हो, நீ சொல்ற तो मान लूंगा, அப்போ ஒத்துக்கிறேன். அப்படி சொல்றப்பயே ஒரு மாதிரி இவனை வந்து இன்னும் இது பண்றாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க, इसलिए कैलाश ने उस सांप की गर्दन खूब दबाकर मुंह खोल दिया. இப்போ என்ன பண்றான் கைலாஷ், उस सांप की गर्दन, அந்த பாம்போட கழுத்து, கர்தன கழுத்து, खूब दबाकर, நல்லா दबाना அழுத்தி, मुंह खोल दिया, வாயை திறக்கிறான். और उसके जहरीले दांत दिखाते हुए बोला, जहरीला அதோட பாய்சனஸான दांत பற்களை दिखाते हुए बोला, காட்டிகிட்டே சொல்கிறான், ஜின் சஜ்ஜனோக்கோ ஷக் ஹோ, ஜென்டில்மேன், சஜ்ஜனா ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் உங்களுக்குலாம் யாருக்கும் சந்தேகமோ ஆக்கர் தேக்கலே, ஷக்குன்னா டவுட், வாங்க வந்து பாருங்க, ஆயா விஸ்வாஸ், இப்போ நம்பிக்கை வந்துச்சா, அதாவது யூ காட் ஹோப் யா अब भी कुछ शक है, இன்னும் வந்து டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். மித்ரோं ने आकर उसके दांत देखे और चकित हो गई. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதோட பல்ல பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. प्रत्यक्ष प्रमाण के सामने संदेह का स्थान कहा, प्रत्यक्ष प्रमाण அப்படியே நேராக கண்ணெதிரில் பிரமான் ப்ரூஃப் சான்று இருக்கிறப்போ संदेह का स्थान कहा, எங்கே டவுட் வரும். मित्रों का शंका निवारण करके कैलाश ने, அதாவது மித்ரோं का शंका निवारणனா அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு, கைலாஷ் நே சாம்ப் கி கர்தன் டீலி கர்தி, இப்போ கழுத்தை அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அந்த கழுத்தை விட்டுட்டான். அவர் உசே ஜமீன் பர் ரக்னா சாஹா, தர மேலே வைக்கிறதுக்காக எப்படி பார்க்குறான். பர் ஓ காலா கேஹுவன் குரோது சே பாகல் வராதா, ஆனால் அந்த கருப்பு கேஹுவன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக், வெரி பாய்சனஸ், அது என்ன பண்ணுதுன்னா ஒரே கோபமாக இருக்குது, கழுத்தை பிடிச்சி நசுக்கணுன்னே, கர்தன் நரம் படுத்தேகி, இப்போ அதாவது கழுத்தை ஃப்ரீயாக அவன் கொஞ்சம் லூஸ் பண்ண உடனே அது என்னாச்சுன்னா, உஸ்னே சிர் உட்டாக்கர், அது தலையை நிமித்தி, கைலாஷ்கி உங்களிமே, அவனுடைய உங்களிமே ஃபிங்கரில் ஜோர்ஸே காட்டா, நல்லா அது கடிச்சு கொத்திருச்சு, அவர் வஹாசே பாக, அங்கேருந்து ஓடிடுச்சு. கைலாஷ்கி உங்களி சே, கைலாஷோடைய ஃபிங்கர்லேருந்து டப் டப்புக்கர் கூன் டப்பக்னே லகா, அப்படியே சொட சொடான்னு ரத்தம் ஊற்றுது. உசுனே ஜோர்ஸே உங்களி தபாலி, அவன் வந்து ஜோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த உங்களி தபாலின்னா விரலை வந்து நல்லா அமுக்கிக்கிறான். அவர் அப்படி கமரேக்கு தரஃப் தௌடா, அவனோட ரூமுக்கு போகிறான். வஹா மேஸுக்கு தராஸ் மே, தராஜ்னா ட்ராயர், அதாவது டேபிளோட ட்ராயரில் எக் ஜடி ரக்கி ஹுய்த்தி, ஒரு மூலிகையை வச்சுருந்தான். ஜிசே பீஸ்கர் லகா தேனேசே, அதை பீஸ்கர், அதை பிழிஞ்சு லகா தேனேசே, தடவனம்னா காத்தக் விஷபி, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் கூட ரஃபு ஹோ ஜாத்தா தா, மறைஞ்சிரும், போயிருமா. மித்ரோமே, இப்போ பாருங்க பேஜ் நம்பர் 84, ஃப்ரெண்ட்ஸில் ஹல்ச்சல் படுகை, ஒரே ஐயோ பாரு அவனை பாம்பு கொத்திருச்சுன்னு ஒரே கலாட்டாயிடுச்சு. பாகர் மஹ்ஃபில் மேபி கபர் ஹுயி, மஹ்ஃபில்னா கூட்டம், வெளியில் இருந்த கூட்டத்துக்கும் செய்தி வந்துருச்சு. டாக்டர் சாப் கப்ராக்கர் தௌடே, டாக்டர் வந்து கப்ராக்கர் பயந்துட்டு ஓடி வராரு. ஃபௌரன் உங்களுக்கு ஜட் கஸ்கர் பாந்தி கை, ஃபௌரன் உடனே வந்து உங்களுக்கு ஜட், அந்த விரலோட அடி இடம் இருக்கு இல்லையா, அடி வேறு மாதிரி, அங்கே வந்து கஸ்கர் பாந்தி கை, அதை வந்து இறுக்கி கட்டுறாங்க. அவர் ஜடி பீஸ்னே கேலியே தி கை, மூலிகை ஜடியை வந்து பிழியறதுக்காக தர்றாங்க. டாக்டர் சாஹப் ஜடிக்கே காயல் நாத்தே, காயல்னா அதெல்லாம் ஏற்றுக்கிறவங்க, இந்த மூலிகைகள்லாம் இவர் ஏற்றுக்கவே மாட்டார். ஓ உங்களி டசா பாக் நஷ்தர் சே காட்டு தேனா சாத்தே தே, நஷ்தர்னா ஆப்ரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நைஃப், அந்த மாதிரி. அவர் உங்களிக்கா டஸ்ஸா பாக், அதாவது அது டஸ், அந்த கொத்தனை பாகம் இருக்கு இல்லையா ஃபிங்கரில், அதை கட் பண்ணினோன்னு அவர் நினைக்கிறார், ஏன்னா பாய்சன் வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும்னு. மகர் கைலாஷ்கோ ஜடி பர் பூர்ண விஸ்வாஸ்தா, ஆனால் கைலாஷ்க்கு வந்து மூலிகைன்னா தான் முழுசாக அவனுக்கு நம்பிக்கை. ஏ கபர் சுந்தேகி மிருணாளினி தௌடி, இந்த செய்தி கேட்டோன்னா மிருணாளினி ஓடுறா. ஒரு கைலாஷ்கி உங்களி சே டபக்தே வை கூன்கோ ரூமால் சே போஞ்சனே லகி, கைலாஷோடைய அந்த ஃபிங்கர்லேருந்து ரத்தம் ஊற்றுது இல்லையா, அது ரூமால்ஸே போஞ்சனே லகி. ரூமால்னா கர்ச்சிஃப், போஞ்சனோன்னா டு வைப், கர்ச்சிஃபால் தொடைக்கிறா. ஜடி பிசி ஜானே லகி, அதாவது மூலிகையை வந்து அந்த ஹெர்பல் அப்படின்னு சொல்கிறோம், அந்த அதே வந்து பிழிறாங்க. பர் உசி एक मिनट में कैलाश की आंखें झपकने लगी, ஆனால் அதே அந்த ஒரு நிமிஷத்துலேயே கைலாஷ்க்கு ஆங்கே, கைலாஷோட கண்ணெல்லாம் வந்து ஜப்பக்னே லகே, நம்ம சொல்லிடுவோம்ல அப்படியே கண்ணெல்லாம் சொருகுதுன்னு, அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஓன்ட்டோம் பர் பீலாப்பன் தௌடனே லகா, ஓன்ட்டுனா லிப்ஸ், லிப்ஸ் மேலே பீலாப்பன் அப்படியே ஒரு எல்லோ இஷா தௌடனே லகா, அப்படியே எல்லோவாக ஆகுது கண்ணெல்லாம், லிப்ஸ் எல்லாம். யஹான் தக் கி ஓ கடா ந ரசகா, அதாவது அவனால் கடா ந ரசகா, அவனால் நிற்க கூட முடியல. ஃபர்ஷ் பர் பைட்டா கயா,
தரையில் வந்து ஃப்ளோர்லேயே அவனை வந்து உட்கார வைக்கிறாங்க. சாரே மேகமான் வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கம்ரேமே ஜமா ஹோ கயி, எல்லாரும் ரூமில் வந்து கேதர் ஆகிடுறாங்க. கோயி குச் கலத்தா தா, ஒருத்தவங்க என்னமோ சொல்கிறாங்க, அவர் கோயி குச், இன்னொருத்தவங்க வேற சொல்கிறாங்க. இத்தனையுமே ஜடி பீஸ்கர் ஆகி அதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா மூலிகை பிழிஞ்சு கொண்டு வராங்க. மிருணாளினே உங்களி பர் லேப் கியா, மிருணாளினி என்ன பண்ணுறா, விரல் மேலே அந்த ஜடியை அதாவது மூலிகையை தடவரா. 1 மினிட் அவர் பீத்தா, இன்னும் 1 மினிட் ஸ்பெண்ட் ஆச்சு, இன்னும் 1 நிமிஷம் போனது கழிஞ்சது. கைலாஷ்க்கு ஆங்கே பந்து போய், கைலாஷோட கண்கள் வந்து மூடிடுச்சு, பந்து போகை. ஓ லேட்டு கையா, அவன் படுத்துட்டான். அவர் ஹாத்துசே பங்கா ஜல்னேக்கா இஷார கையா, கையால் வந்து ஜாடை காட்டுறான், ஃபேனை போடுங்க அப்படின்னு. அவனுக்கு காற்று வேணும் போல இருக்குது. மானே தவுடுக்கர், அம்மா ஓடி போய் உஸ்கா சிர் கோதுமே ரக்லியா, அவனுடைய தலையை தன்னோட மடியில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிஜ்லி கா டேபிள் ஃபேன் லகாதியா, டேபிள் ஃபேன், அப்புறம் கரண்ட்டில் ஓடுற டேபிள் ஃபேனை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. டாக்டர் சாஹப் ने झुककर पूछा, டாக்டர் வந்து குனிஞ்சு கேட்குறாரு, கைலாஷ் கைசி தபியத் கை, எப்படிப்பா இருக்கு, இப்போ எப்படி இருக்கு உடம்பு? கைலாஷ் ने धीरे से हाथ उठा लिए, மெதுவாக கையை தூக்குறான். फिर कुछ बोल न सका, அவனால் ஒன்றுமே பேச முடியல. மிருணாளினே கருண் ஸ்வர்மே கஹா, மிருணாளினி வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்கிறா. கியா ஜடி குச் அசர் ந கரேகி, அதாவது இந்த மூலிகை யூஸ் பண்ணியிருக்குமே இந்த ஹெர்பு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா, அசர்னா எஃபெக்ட் இருக்குமா? டாக்டர் சாஹப் ने சிர் பக்கடுக்கிற கஹா, டாக்டர் வந்து தலையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, கியா பதிலாகும், வாட் கேன் ஐ டெல், என்னம்மா சொல்கிறது, மே இஸ்கி பாத்தோமே ஆகையா, இவன் சொன்னதை நான் கேட்டுட்டனே. அபு தோ நஷ்தர் சேபி குச் ஃபாய்தானா ஹோகா, ஃபாய்தானா யூஸ், இனிமேல் வந்து நம்ம நஷ்தர்னா நைஃப்பில் வெட்டி அந்த அதாவது அந்த விரல் வரைக்கும் வெட்டினா கூட பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு இவர் நினச்சார் இல்லையா, அந்த மாதிரி கூட இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுமா, பாய்சன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. ஆதே கண்டே தக் எஹி ஹால் ரஹா, ஆதே கண்டே தக், 1/2 hour எஹி ஹால், இதே தான் நிலைமை. கைலாஷ் கி தஷா, கைலாஷோட நிலைமை ஸ்டேஜ், பிரதிஷன் பிகர்த்தி ஜாத்தி தி, பிரதிஷன் ஒரு செகண்டும் பிகர்த்தி ஜாத்தி தி, அவனோடது டவுன் ஆகிருக்கே, பொசிஷன் ரொம்ப டவுன் ஆகுது. யஹா தக் கி உஸ்கி ஆங்கே பத்ரா கை, என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா அவனோட கண்ணெல்லாம் அப்படியே நில குத்திடுச்சுன்னு சொல்லுவோம், அப்படியே பத்ரா கை, அப்படியே ஸ்டன்னாக அசையாமல் நிற்கிது. ஹாத்து பாவு டண்டே படுகை, கை காலெல்லாம் அப்படியே சில்லிட்டு கூலாயிடுச்சு. முக்குக்கி காந்தி மலின் படுகை, இப்போ முகம் வந்து ஃபேஸ்னா ஒரு ஒளி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கலக்கமாயிடுச்சு, பயப்படுறவங்க மாதிரி. நாடி கா கஹீம் பத்தா நஹி, நாடி பல்ஸு, நாடி இருக்கிறதே தெரியல, பல்ஸ் இருக்கிறதே தெரியல. மவுத்துக்கே சாரே லக்ஷன் திக்கானே தெரியல, அதாவது ஒரு டெத்துனா எப்படி இருப்பாங்களோ அந்த போல் எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. கர்மே குஹ்ராம் மச் கயா, வீடு பூரா ஐயோ ஐயோன்னு ஒரே கலாட்டாயிட்டு. மிருணாளினி ஒரு சிர் பீட்னே லகி, மிருணாளினி வந்து ஒரு சைடு தலையில் அடிச்சுட்டு அழறா. மா அழகு பச்சோடு காணலகி, அம்மா வந்து இந்த பக்கம் என்ன ஆச்சுன்னா மயக்கமாயே விழுந்துட்டாங்க. டாக்டர் சட்டாக்கோ மித்ரோனே பக்கத்துலையா, டாக்டர் சட்டாவை என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. நகித்த ஓ நஷ்தர் அப்படி கர்தன் பர் மாறலேத்தி, இல்லாட்டி போனால் அவனோட ஃபிங்கரை கட் பண்ணோன்னு நைஃப் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதால் அவர் தன்னோட கழுத்தையே வந்து அறுத்துருவார் போல இருக்கு, அந்த வேதனையில் இருக்கார், அந்த சன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஏக் மகாஷே போலி, ஒருத்தவங்க சொல்றாங்க, கொய் மந்திர ஜாட்னே வாலா மிலே, ஏதாவது இந்த மந்திரிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விஷக்கடிகள், இந்த தேல் கடிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மந்திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிராமங்களில் உண்டு. அந்த மாதிரி மந்திரம் போடுறவங்க கிடைச்சா தோ சம்பவகை மேபி பாசிபிள் அபபி ஜான் பச்சாய், ஜான்னா உயிர், இன்னும் உயிர் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஏக் முசல்மான் சஜ்ஜன் ने इसका समर्थन किया, ஒரு முசல்மான் ஒரு முஸ்லீம்காரர் சொல்றாரு, அரே சாஹப் கப்ரமே படி हुई लाशों जिंदा हो गई है, அடேங்கப்பா அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கேட்டிங்கன்னா வந்து லாஷ்னா டெட் பாடி கூட உயிரை கொடுத்துருவாங்க அவங்க, ஐசே பாக்மால் படே ஹே, அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கப்ரன்னா கல்லறையில் கிடக்கிற டெட் பாடிக்கு கூட உயிர் வந்துருமா, அவங்க ஜிந்தானா உயிர் வந்துடும், அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டாக்டர் சட்டா போலி, டாக்டர் சட்டா சொல்கிறாரு, மேரி அக்கல் பர் பத்தர் படுகாய்த்தா, அக்கல்னா புத்தி, என்னோட பிரெயின் மூளை வேலையே செய்யலை, புத்தி வேலையே செய்யலை.
कि इसकी बातों में आ गया அவன் சொன்னதை நான் கேட்டுட்டேனே नश्तर लगा देता ஐயோ நைஃப்ல கட் பண்ணி இருந்தேன்னா तो ये नौबत ही क्यों आती नौबतना இந்த ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஒரு சான்ஸ் வந்திருக்காதே बार बार समझाता रहा कि बेटा सांप न पाले मगर कौन सुनता था बार बार समझाता அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் பேட்டா சாம்பு நான் பாலோ பாம்பை வளர்க்காதப்பா மகர் கோன் சுந்தத்தா யார் கேட்டா புலாயியை கூப்பிடுங்க கிசி झाड़ फूंक करने वाले ही को बुलाइए என்ன சொல்றாரு झाड़ फूंकனா இந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரிலாம் யாரோ ஒரு மந்திரம் பண்றவங்களையாவது கூப்பிடுங்கப்பா புலாயியே பேஜ் நம்பர் 85 பாருங்க புலாயியே கூப்பிடுங்க மேரா சப் குச் லே லே என்னோட எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் மே அப்படி சாரி ஜாயதாதுன்னா செல்வம் வெல்த் என்னோட எல்லா செல்வத்தையும் உனக்கே பயிரும் பறக்குதுங்க அவனோட காலிலேயே வச்சிடுறேன் लंगोटी बांधकरना அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஏழையா घर से निकल जाऊंगा வீட்ல இருந்து நான் வெளியே போயிடுறேன்ப்பா மகர் மேரா கைலாஷ் ஆனா என் பையன் மேரா பியாரா கைலாஷ் என்னோட உயிரான அன்பான பையன் விட்டு போயிட்டே அவன் எழுந்திருச்சு உட்காரட்டும் ஈஸ்வர் கேலியே கிசிக்கோ புலாயே ஐயோ ஆண்டவனை இதுவா வச்சு சொல்றேன் யாரையாவது கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாரு அவரால் ஒன்றுமே செய்ய முடியல தான் பையனுக்கு இப்படி வந்துருச்சோன்னே ஒரு டாக்டராக இருந்தாலும் அவர் வேதனையில் அவரால் என்ன செயல்படுறது என்ன செய்யறதுனே புரியல அடுத்த பேராகிராஃப் பாருங்க ஏக் மகாஷேகா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா கிசி ஜாட்னே வாலேசே பரிச்சயத்தா அவருக்கு ஒரு இந்த மந்திரிக்கிறவங்களை தெரியும் ஒரு தவுடுக்கர் உசே புலாலையா அவர் ஓடி போய் அவங்கள அழைச்சிட்டு வராரு மகர் கைலாஷ்கி சூரத் தேக்கர் ஆனால் கைலாஷ் சூரத்னா அவனோட உருவத்தை பார்த்துட்டு உசே மந்திர சலானேக்கு ஹிம்மத் நாபடி அவனுக்கு மந்திரம் சொல்கிறதுக்கு தைரியமே வரலை போலா சொல்கிறான் அப் கியா ஹோ சக்தா ஹை சர்க்கார்னா ஐயா எஜமா அப்படின்னு அர்த்தம் அவங்க ஒரு கிராமத்தவங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா இது சர்க்கார்னு கூப்பிட்றாங்க மரியாதை இனிமேல் என்ன அங்கே செய்ய முடியும் ஜொக்கு சோனாத்தா ஹோச்சுக்கா என்ன ஆகணுமோ ஆயிடுச்சிங்க அப்படிங்கிறான் அடுத்த சென்ஸ் பாருங்க அரே மூர்க்கு முட்டாள் ஏக்கியோ நை ககுத்தா ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற கி ஜோ குச்னா ஹோனாத்தா எது ஆயிருக்கக்கூடாதோ அதை சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் டாக்டர் நினைக்கிறாங்க ஸோ இது இந்த ஸ்டோரியோட 3rd சாப்டர் அப்புறமா இன்னொரு வீடியோவில் லேர்ன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் धन्यवाद आपके अध्यापिका कला மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க